மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஏப்ரல் 16ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் தொடங்க உள்ளதாக தகவல் பரவி வரக்கூடிய சூழ்நிலையில் டெல்லி தேர்தல் ஆணையம் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். தேர்தல் ஆணையம் கொடுத்துள்ள விளக்கத்தில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? உத்தேச தேதியா அல்லது 16ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் தொடங்க வாய்ப்பு இருக்கிறதா? விவரங்கள் என்ன? வணக்கம். எதிர்வரும் மக்களவைத் தேர்தலை நடத்துவதற்காக தேர்தல் ஆணையம் தயாராகி வருகின்றது. இந்த நிலையில் டெல்லியினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி டெல்லியில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியிருந்தார். அதாவது உத்தேச தேர்தல் ஆணையத்துடைய அந்த அட்டவணையின்படி உத்தேசமாக 16 ஏப்ரல் 16ஆம் தேதி ஒரு உத்தேசமான ஒரு தேதியை வழங்கியுள்ளது எனவும் அதற்கு ஏற்றாறு போல தேர்தலுக்கான துவக்கம் மற்றும் நிறைவு பணிகளை மேற்கொள்ளுமாறு ஒரு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியிருந்தார். இதனை முன்வைத்து ஏப்ரல் 16ஆம் தேதி மக்களவை தேர்தல் தேதியா என்கிற ஒரு விவாதம் ஏற்பட்டது. இந்நிலையில் இது குறித்து விளக்கம் அளித்துள்ள டெல்லியினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி, இந்திய தேர்தல் ஆணையம் அல்ல, டெல்லியினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி, இந்த சுற்றறிக்கை என்பது ஒரு உத்தேசமான ஒரு தேர்தல் தேதி தான் எனவும் இது தேர்தல் ஆணையம் வழங்கி இருக்கக்கூடிய எலெக்ஷன் பிளானரின் படி ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு குறிப்புக்காக அந்த தேதி வழங்கப்பட்டிருப்பதாக அந்த விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த 16 என்பது ஒருவேளை டெல்லி மாநிலத்திற்கு மட்டும் தேர்தல் நடத்துவதற்கான தேதியாக இருக்கலாம் நமக்கு கிடைத்துள்ள தகவலின்படி. ஏனென்றால் மே 26ஆம் தேதியோடு இந்த மக்களவையினுடைய பதவிக்காலம் முடிகிறது. எனவே மே 20ஆம் தேதிக்குள்ளாக தேர்தல் நடத்தி முடிக்கப்பட வேண்டும். எனவே தேர்தல் ஆணையம் நமக்கு கிடைத்துள்ள ஒரு தகவலின்படி ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து மே 10ஆம் தேதிக்குள்ளாக தேர்தலை நடத்தி முடிக்கும் என்று தெரிகிறது. குறிப்பாக 6 அல்லது 7 கட்டமாக தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருக்கின்றது. குறிப்பாக முதல் கட்டத்திலே ஆந்திரா, தமிழ்நாடு இது போன்ற மாநிலங்களுக்கு முதற்கட்டமாக ஒரே கட்டத்திலேயே தேர்தல் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. அநேகமாக அது ஏப்ரல் 10ஆம் தேதியாக இருக்கலாம் என்று நமக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. மார்ச் முதல் வாரத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்றும் ஒரு தகவல் வெளியாக இருக்கின்றது. ஆனால் இந்த குறிப்பிட்ட சுற்றறிக்கையை பொறுத்தவரை ஏப்ரல் 16 என்பது டெல்லி மாநிலத்திற்கான ஒரு உத்தேச தேர்தல் தேதிதான் என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.